Hi all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu. Daily current affairs for TN USRB, TNPSC, SSC, RRB banking. So இன்று நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீரில் 33% மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான மசோதாக்கள் நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ ஆனால் இது வந்து எந்த வருஷத்துலேருந்து ஃபோர்ஸுக்கு வரும் அப்படின்னா 2029. ஸோ 2026 டீலிமிட்டேஷன் கமிஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2029 எலெக்ஷனில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து இது நடைமுறைக்கும் வரும். ஸோ அது வரைக்கும் இதில் வந்து மசோதாக்கள் மட்டும்தான் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களின் கோரிக்கைகளை தட்டி கழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நேற்றே நம்ம இந்த நியூஸ் பார்த்துருப்போம். ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் அப்படின்ற இந்த ஸ்கீம் பற்றினது தான். ஸோ இது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். கோயம்புத்தூர் அப்படின்றது தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அவர் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் செம்மொழி பூங்கா வந்து இங்கே கோயம்புத்தூரில் வந்து அமைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமை பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ நம்ம நேற்று சொன்னது தான் ஒரு 14லேருந்து ஒரு 15 டிபார்ட்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து மக்களுடைய குறைகளை ஒரே இடத்துல வந்து கேட்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமு. ஸோ இதில் முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயதானவர்களுக்கும் தான் முன்னுரிமை கொடுக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டில் அண்டு முனிசிபாலிட்டி சரிங்களா இங்கெல்லாம் வந்து இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் 2.0 வந்து பார்த்தீங்கன்னா ஊரக பகுதிகளில் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணப்படும் அப்படின்னும் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த நியூஸை வந்து நம்ம நேற்றே ஒரு 2 டேஸாகவே பார்த்துட்டே இருக்கோம். ஸோ திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களுடன் முதல்வர் இந்த ஸ்கீம் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் காயல்பட்டினத்தில் 950 மில்லிமீட்டர் மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கே தெரியும் காயல்பட்டினம் வந்து தூத்துக்குடி. ஸோ தூத்துக்குடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஃப்ளட்டாக இருக்குது. ஸோ தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ளட்டாக இருக்குது. ஸோ அதில் இந்த காயல்பட்டினம் அப்படின்றது தூத்துக்குடியில் இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அங்கே ஒரே நாளில் நிறைய மழை வந்து கொட்டி தீர்த்துருச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மீட்ரோலஜிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனிமேட்டு வந்து எதிர்பாராத நாள்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு டியூ டு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த வருஷம் COP28 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அதாவது UNFCCCயோட மீட்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது COP28 இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடந்துச்சு அப்படின்னா துபாய். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய தபால் அலுவலக மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை. என்ன இந்த பில் அப்படின்னா ஸோ இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண பில் சரிங்களா. 125 ஆண்டுகள் பழமையான இந்திய தபால் அலுவலக சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டம் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பில்லு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து முக்கியமான பர்சன்ஸு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், ஸோ இவங்களுக்குலாம் வந்து லெட்டர் வருது அப்படின்னா அந்த லெட்டரை வந்து அந்த பர்டிகுலர் அதிகாரி வந்து படித்து பார்க்குறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இது சரிங்களா. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் அமளி 78 எம்பிக்கள் வந்து இடைநீக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 92 பேர் வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த புகை குப்பிகளில் வந்து எரிஞ்ச விஷயத்தில் வந்து நிறைய எம்பிக்களை வந்து பார்த்திங்கன்னா இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். நெக்ஸ்ட் நியூஸ் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் தாமதம் ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த தமிழ்நாட்டுக்கு அலோகேட் பண்ண இந்த ரயில்வே பட்ஜெட்டை விட இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2023 போன தடவை அதாவது இது ப்ரீவியஸ் இயர் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 7 மடங்கு வந்து அதிகமாக தான் நாங்கள் வந்து ஃபண்டிங் வந்து பண்ணியிருக்கோம் தமிழகத்துக்கு ரயில்வே இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு 1832 ஹெக்டர் வந்து ரயில்வேக்கு வந்து கொடுக்கணும். ஆனால் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எவ்வளோ கையகப்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 624 ஹெக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கையகப்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோதான். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நியூஸில் இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்துக்கான
தமிழகத்துக்கான ரயில்வேக்கான ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 மடங்கு அதிகம். அதே போல கையகப்படுத்துறது நிலம் வந்து பார்த்தீங்கன்னா 624 ஹெக்டேர் தான் வந்து அவங்க கையகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஹெக்டேர் வந்து பார்த்தீங்கன்னா 1832 ஹெக்டேர். ஸோ அதில் 624 மட்டும்தான் வந்து இவங்க கையகப்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு மினிஸ்டர். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவசர நிலை ஏற்பட்டால் அரசு கட்டுப்பாட்டில் தொலைத்தொடர்பு சேவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு ஆப்வியஸாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸோ இங்கெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கம்யூனிகேஷனை வந்து கட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர் இஷ்யூ ஸோ இதெல்லாமே வந்து நடந்துச்சு. ஸோ டெலிகம்யூனிகேஷன் வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அந்த கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து வச்சிருங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அது போக வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சட்டவிரோதமாக ஒருத்தவங்களோட ஃபோனை வந்து டேப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 ஆண்டுகள் சிறையும் 2 கோடி அபராதமும் வழங்கப்படும் அப்படின்னும் வந்து அந்த மக்களவையில் இந்த மசோதாவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஸோ இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ் அடிமை மனநிலையிலிருந்து விடுதலை பெற்றுள்ள இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து பாருங்க. இது வந்து இதோட பேர் வந்து ஷர்வேத் மகாமந்திர் அப்படின்றது தான். மந்திர்னாலே ஹிந்தியில் வந்து கோவில்னு அர்த்தம். ஸோ மகாமந்திர் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ 20,000 பேர் உட்காந்து யோகா பண்ணுறதுக்கான ஒரு மையம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது திறந்து வச்சிருக்காரு. எங்கே அப்படின்னா வாரணாசியில். ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏஐ தொழில்நுட்பத்தில் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ பிரதமர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பேசுவார். ஸோ இல்லைனா குஜராத்தி அவங்களோட லாங்குவேஜில் வந்து பேசுகிறப்போ அதை வந்து நார்மல் அனதர் ஸ்டேட்டில் இருக்க மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பீச் வந்து அவங்கவுங்க நேட்டிவ் லாங்குவேஜ்லேயே வந்து பேசணும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏஐ டெக்னாலஜி மூலிமா பாஷினி அப்படின்ற ஒரு டூல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணி தரோம்னா பிரதமர் அவர்கள் பேசுறத அவங்கவுங்க லாங்குவேஜில் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து யாரோட கொலாபரேஷன் மூலிமா இந்த ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் வந்து நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியும் ஐஐடி மெட்ராஸும் தான். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ டூலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் கொலாபரேஷனில் தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து 2500 மோசடி கடன் செயலிகள் நீக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதில் நிறைய பேர் தமிழ்நாடு சேர்ந்தவங்களும் சரி நிறைய லோன் வாங்கிட்டு அவங்கள ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுமேட்டு லோன் வாங்காதீங்க ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போலீஸ் அவேர்னஸ் வீடியோஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதில் முக்கியமாக நிதி அமைச்சகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிதி அமைச்சகம் மற்றும் உள்துறை அமைச்சகம் இவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையமும் அவ்வப்போது கடன் செயலிகளை வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2500 மோசடி கடன் செயலிகள் வந்து நீக்கவும் பட்டிருக்கு கூகுள் அண்ட் பிளே ஸ்டோர்ல இருந்து அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். அண்டார்டிகாவின் மிக உயரமான மவுண்ட் வின்சன் சிகரத்தை சமீபத்தில் வெற்றிகரமாக ஏறிய இந்தியர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசன் கான். நெக்ஸ்ட் நியூஸ் சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18. இது வந்து மைக்ரேஷன் டே பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் உலகின் மிகப்பெரிய தியான மையத்தை பிரதமர் மோடி அவர்கள் எந்த நகரத்தில் திறந்து வச்சாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதோட பேர் வந்து ஷர்வேத் மகாமந்திர் அப்படின்றது தான். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் வாரணாசி எந்த மாநிலம் அப்படின்னா யூபி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் தமிழகத்தில் 220 கோடி முதலீட்டில் குறைக்கடத்தி ஆலை அதாவது செமிகண்டக்டர் இது வந்து இண்டஸ்ட்ரி வந்து எங்கே வரப்போகுது அப்படின்னா கிருஷ்ணகிரி. நெக்ஸ்ட் நியூஸ் சர்வதேச நடுநிலைமை தினம் ஆண்டுதோறும் என்று அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 12. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். நெக்ஸ்ட் நியூஸ் பென்டகனை விஞ்சி உலகின் மிகப்பெரிய அலுவலக வளாகத்தை சமீபத்தில் எந்த நகரம் திறந்து வைத்தது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சூரத். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை சூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் வந்து டைமண்ட் தான். ஸோ டைமண்ட் வர்த்தக மையத்தை திறந்து வச்சிருக்காங்க. இதுதான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய வளாகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து திறந்து வச்சது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் தான். நெக்ஸ்ட் நியூஸ் 2வது காசி சங்கமம் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வாரணாசி. ஸோ 1வது காசி தமிழ் சங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வாரணாசியில தான் நடந்துச்சு. நெக்ஸ்ட் நியூஸ் கொங்கல் நகரம் அகழாய்வு இடம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர். ஸோ
ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்கவேஷனாக பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 8, 9ல் முக்கியமான இதாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், சர்வதேச டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேமில் சேர்க்கப்பட்ட முதல் ஆசிய ஆண்கள் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அமிர்தராஜ் அண்ட் லியாண்டர் பயஸ். இவங்க 2 பேரும் தான். நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவில் கொரோனா JN1 மாறுபாடு எங்கே கண்டறியப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ இப்போ வந்து இருக்கிறதுல எந்த மாநிலத்தில் கொரோனா வந்து வேரியண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா ஸோ அது வந்து கேரளா தான். அந்த வேரியண்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா JN1 அப்படின்றது தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.